நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நம்ம இன்னைக்கு பேர்ட்ஸ் ராட் இருந்துச்சு, அவங்க தேவையான ஆக்சசரிஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம பேர்ட்ஸ்ல இருந்தே போயிடுவோங்களா? இங்க வந்துருங்க. ஏத்துக்கா. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் சேல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சன்கன் ஒரு சிக் இது, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் எல்லோ டாமினேட் மார்க்கிங்லேயே இருக்குது. இது வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்மால்லேயே க்ரீன் எல்லோ ஷேடு இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஷேடு இருக்குது, அந்த ரெட் ஃபேக்டர்லேயே உங்களுக்கு எல்லோ ஷேடு வரும். இதில் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எல்லாமே ஃபுட்டு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரிக்கு, இதுவும் லாரிக்கு, இது எல்லாமே ஹேண்ட் ஃபீடிங்கில் இருக்க சிக்ஸ் இதெல்லாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று 35 இருக்கு, ஒன்று 40 days இருக்கு, அது மாதிரி ஒன்று. இப்போ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் சிரஞ்சு கிட் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ இந்த மாதிரி சிரஞ்சு கிட்ல தான் நம்ம வந்து அதை ஃபிட் பண்ணோம். அந்த சிலிக்கான் டியூப்ல வித் சிரஞ்சி செட்டோட இது பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா இருக்கு, காட்டுறேன். நானே காட்டுறேன். இந்த மாதிரி A19, அதுக்கப்புறம் இதை பத்தி இந்த மாதிரி ஃபார்முலாஸ், இது டயோ டிஸ்கவரி, இது வந்து பெட் லைஃப், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிட் இதில் கொடுத்தா தான் சேஃபாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டியூப் தான் மெயின். ஏன்னா அதோட டைரக்டாக வந்து அந்த ஃபுட்டு பை இருக்கும், அதுலேயே டைரக்டாக ஃபீட் பண்ணனால இது பண்ணுறது. நீங்கள் டியூப்ல ஃபீட் பண்ணலாம், இல்லை வெறும் எம்டி சிரஞ்சில் ஃபீட் பண்ணலாம். நல்லா இன்டேக் எடுக்கிற பேர்டாக இருந்தால் எம்டி இதில் கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இது ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸுக்கானது. அதே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்டு பேர்ட்ஸுக்கான ஆர்னஸ், பாடி பெல்ட்டு, அப்படி லெக்ல போடுறது, அந்த மாதிரி லெக் பெல்ட் இருக்கு. அதே டேர்ம்டு பேர்ட்ஸுக்கான டைப்பர்ஸ் இருக்கு. இது வந்து அந்த பேர்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்துட்டு போறதுக்கு இது. அதே மாதிரி டேர்ம்டு பேர்டு ப்ளே பண்றதுக்கான அந்த பால், அதை ட்ரெயின் பண்றதுக்காக எடுத்துட்டு வர்றது, தூக்கிட்டு டாக்லாம் ட்ரெயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரைனிங் இது. அதே மாதிரி இன்னொன்னு, இதே மாதிரி சிக்குல இருந்து எடுத்து ட்ரெயின் பண்றவங்களுக்கான ட்ரைனிங் இது. இந்த மாதிரி சிக்குல இருந்து இது டாக்கு அதுக்கோ பண்ணுவாங்க, பேர்ட்ஸுக்கோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது எல்லாமே. ஏன்னா சவுண்ட் வச்சுதான் அவங்க நம்ம கிட்ட வரும். ஃப்ரீ ஃபிளைட்லாம் ட்ரெயின் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இருக்கணும், ட்ரைனிங் கிட்ட ஒன்று இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. அதான் A to Z எல்லாமே அவங்களுக்கான கிடைக்கும். இது தவிர்த்து இன்னும் அதிக எக்ஸசைஸ் நம்ம கடையிலேயே கிடைக்கும். இது பேர்ட்ஸுக்கானது. ஒரே நிமிஷம், சாரிங்க, சொல்லுங்க ப்ரோ. எடுத்துட்டீங்களா? 100 ரூபா சொல்லுங்க. ஒரே ஓகே சார். இப்போ பேர்ட்ஸ் பாத்தீங்களா, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது இவங்கலாம் எக்ஸாட்டிக்கான ஒரு ஸ்பீஷஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்ஜாக், இவங்க நல்லா பால் மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ரவுண்ட் ஆகிட்டு ஃபுல்லா. இது எல்லாமே டேர்ம்டு பீஸ், அதனால நம்ம கிட்ட அவ்வளோ குத்தாம ரவுண்ட் ஆகாம இருக்காங்க. ஏன்னா இது வைல்டு கேப்சர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. டேர்ம்டுனா கையில எல்லாம் குத்தாது. இப்போ எப்படி நான் ஹேண்டில் பண்றேன் பாருங்க, இது வைல்டுனா ஹேண்டிலே பண்ண முடியாது. அப்படியே பால் மாதிரி ரவுண்ட் ஆயிடும், ஃபுல்லா ரவுண்ட் ஆயிடும் மாதிரி. இந்த மாதிரி நிக்காது, ரவுண்ட் ஆயிடும். ஸ்பைக்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்கும். நம்ம டேர்ம் பண்ணி வச்சதுனால எல்லாரும் வந்து பழகி விளையாடுறதுக்காக செம்ம சூப்பரா இருக்கும் அப்படி இருக்கிறப்பதான். ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காக தான் ஒரு பெட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் ஒரு டாக் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் கீழே நீங்க வாங்காந்தீங்கன்னா கூட உங்ககிட்ட தேடி வரும், ஸ்மெல்ல வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. இவங்க வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா வெஜ்னா வெஜிடபிள் சாப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா இல்ல, இவங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் கண்டென்ட்ல கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஆனா மோஸ்டா நான்வெஜ் தான் அதிகமா லைக் பண்ணுவாங்க. இப்ப நம்ம எங்கேயோ வெளியே போறோம் அப்படின்னா வீட்டுல விட்டுட்டு போலாம். விட்டுட்டும் போலாம். இவங்கலாம் வந்து ரொம்ப ஆர்டினரி அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஈஸி மெயின்டெனன்ஸா ஈஸி. அப்படி நான்வெஜ் டெய்லியும் போறோம்னா கேட் ஃபுட் வாங்கி போட்டா போதும். நல்ல பிராண்ட்ல கேட் ஃபுட் ஒன்று வாங்கி நீங்க வச்சுட்டீங்கன்னா சூப்பரா சாப்பிடும் இவங்களுக்கு. இவங்க வந்து எட்ஜாக்னுவாங்க, ஆப்பிரிக்கன் பிக்னி எட்ஜாக் ஃபுல் நேம். அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் ஹாம்ஸ்டர், ஹாம்ஸ்டர்லயே மினியேச்சர். இவங்களாம் செம்ம சேல், சீக்கிரமா செம்ம டிமாண்ட்ல இருக்கிற ஒரு பீஸ். ஆமா, பார்க்கவே பயங்கர ஆக்டிவா இருக்கு. இவங்க வந்து இப்போ ஸ்டாக்ல காலையில மிச்சம் இருக்காங்க. ஃபீட் கேக்குறாங்களா? இவங்க வந்து நல்லா இன்டராக்ட் ஆவாங்க. சிரியனோட கம்பேர் பண்ணோம்னா டிராஃப்ட் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி. பெரிய பெரிய செட்டப்லாம் டிராஃப்ட். ஆமா, சேம் இதுதான். மெயினா ஈஸி. இந்த மாதிரி வுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 days ஒன்ஸ் கிளீன் பண்ணிடலாம். ஒரு 10 நாள் மேல ஆச்சுன்னா இடத்த பொறுத்து. அது யூரின் மோஷன்லாம் அதுதான் போகும். டாக் கேட்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வெளியே டெய்லியும் எடுத்துட்டு போவாங்க. இப்போ இவங்க வந்து யூரின் மோஷன்லாம் இதில் தான் போவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதுக்கு தான் ஒரு 10 days மேல ஆயிடுச்சுன்னா எடுத்துடணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் அது. ஏன்னா ஒரே இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து யூரின் மோஷன் போறது ஒரு காரணம் வச்சுப்பாங்க.
இன்னொரு கார்னர்ல ஃபுட்டு சேவ் பண்றது வச்சுப்பாங்க, இன்னொரு கார்னர்ல அவங்கள க்ளீன் பண்றதுக்கு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா கிளீனிங், எப்பயுமே க்ளீன் பண்ணி இருக்கிறவங்க ஆனா இதோ அணி இங்க மாதிரி இருக்காங்க. இருக்குல்ல பாக்க. ஆமாங்க, இவங்க வந்து டைல்லாம் இருக்காது. இதோ பாருங்க, இது வந்து சிரியன் ஆம். இவங்கெல்லாம் பகல்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நைட் எல்லாம் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி கடிக்கு போகுது கடிக்கு வந்து டாட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிரியன், அதோட கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். மெயின்டெனன்ஸா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இப்போ ஒரே நிமிஷம். பாருங்க பயங்கர ஆக்டிவா இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட் பாட்டில் தான் பாத் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சாண்ட் பாட்டில், சாண்ட் டப்பு அந்த மாதிரி வரும். இவங்க வந்து டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங் செம்மையா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்ணா டெய்லி எல்லா பெட்டுமே நீங்க குளிப்பாட்டி இவங்க வந்து அவங்களே அவங்க கிளீன் பண்ணிப்பாங்க. அதுவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லா இதுவும். ஏன்னா இவங்க வந்து டெய்லியும் சுத்தமாவே இருப்பாங்க ஆம்ஸ்டர் பொறுத்தளவுக்கு. அதான் இவங்களோட ஸ்பெஷல். அவங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட் பாத்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். பெட்டே வந்து பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியா ஷைனிங்கா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் இஷ்யூலாம் எதுவுமே வராது பெட்டு இதுவை பொறுத்தளவு. இந்த பெட்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3 வெரைட்டி பெட்டிங் இருக்கு. இப்போ இதை பாத்தீங்கன்னா இது நார்மல் வுட், இதுலயே வந்து இது கார்ன் கேப் மெட்டீரியல் சரிங்களா. இதுலயே வந்து உனக்கு ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் எங்க பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இது ஃபிளேவர் செர்லாக் தானா, வீட் ஆப்பிள், இந்த மாதிரிலாம் ட்ரீட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ரினா அது இருக்கு பாருங்க, 300. சரி ஸ்டார்டிங்ல சொல்லவா. இப்போ இது பாத்தீங்கன்னா உட்சேவர், இது இம்போர்ட்டட் பெட்டிங். இது இன்னும் ஃபிளேவர்டு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 4 ஃபிளேவர் கிட்ட இருக்கு. இது ரோஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, அதுல லாவெண்டர் இருக்கு, லெமன் ஸ்மெல்லு. இப்போ ரொம்ப இண்டோர்ல வளர்க்குறாங்க, ஒரு ப்ரீமியம் கேட் செட்டப்ல, அந்த மாதிரி ப்ரீமியமா கேட் செட்டப் வைக்கிறவங்களுக்கு இது போட்டீங்கன்னா ரொம்ப லுக் வைஸா செம்மையா இருக்கும். அப்போ வந்து ரொம்ப எப்படி சொன்னா அவங்களும் ஷைனிங்காவும் இருப்பாங்க பெட்டு. அந்த இந்த வுட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் இந்த வுட். இது அது குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும். இவ்வளோ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக குவான்டிட்டி வரும் இதோட. இது இந்த மெட்டீரியல் இருக்காங்க. ஒரே சொல்லுங்க bro, இது அது வாங்கிடு. நான் இது இவங்க பாத்தீங்கன்னா பேண்டட் மைஸ். இந்த இவங்க தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸான பெட்டு. இவங்களை வந்து பெட் பண்ணி வளர்க்கலாம். இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. சைஸ் பெருசாகுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் லைட்டா பெருசாகும். இதுல இருந்தே இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அவ்வளவுதான். இது வந்து மைஸ், ஒயிட் ரேட் கிடையாது, ரேட்டும் கிடையாது. இது வந்து மைஸ்ன்னுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு, சில்வர் வித் ஒயிட் இருக்கு, ஆரஞ்சு ஒயிட் இருக்கு, ப்ரௌன் வித் ஒயிட் இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் பைடு, ஃபுல் ஒயிட் அந்த மாதிரி. இல்ல இவங்களா கடிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நல்லா பெட் பண்ணி இவங்களும் வளர்க்கலாம். வெறும் 200 தான் இதோட பீஸோட இது இவங்களோடது. அதுக்கு அடுத்தது ரெண்டுமே வெஜ் நான்வெஜ்லாம் ரெண்டுமே சாப்பிடுறது.